யூடியூப் ரசிகர்களே, இந்த வார அரசியல் கூத்து என்ற தலைப்பில் இந்த வாரத்தில் நடந்தவைகளெல்லாம் அரசியலில் நடந்தவைகளை ஒரு தொகுப்பாக உங்களுக்கு அளிக்கலாம் என்று இருக்கின்றேன். எனவே தயவுசெய்து இதனை காணுங்கள். இந்த வாரத்திலே ஆளுநர் RN ரவி அவர்கள் கோர்ட்டினால் கண்டிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த வாரத்தில் திரு IITயினுடைய டைரக்டர் ஒருவர், அவர் பெயர் காமகோடி என்ற பெயருடைய IITயினுடைய டைரக்டர் என்ன செய்திருக்கிறார்? மாட்டு கோமியம் குடித்தால் உடலுக்கு நல்லது என்று கூறியிருக்கிறார். அப்படி உடலுக்கு நல்லது என்று பட்டால் அவருக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் மாட்டு கோமியத்தை கொடுத்து உடலை நன்றாக தேற்றிக் கொள்ள வேண்டியது தானே. இதனை ஏன் பொதுவில் வைக்கின்றார்? இது தவறான ஒரு போக்கல்லவா? கோமியம் என்பது மாட்டினுடைய கழிவு நீர். அதற்கு தேவைப்படாத ஒன்று என்றுதான் அது கழித்து வெளியே தள்ளுகிறது. அதனை போய் நாம் குடிக்க வேண்டும் என்றால் இது அறிவிற்கு ஒத்து வருகின்ற ஒரு செயலா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மேலும் இந்த காவி கும்பல் என்ன செய்கிறது? வள்ளுவனுக்கு காவி கலரை கொடுத்து அழகு பார்க்கிறது. இது அழகு பார்க்கின்ற வேலை இல்லை, தூண்டி விடுகின்ற வேலை. வள்ளுவர் எந்த காலத்தில் காவி உடையில் இருந்தார்? தமிழக அரசு வெண்மையான ஒரு உடையை அணிவித்து அவரை எந்த ஒரு சக்தியோ மற்ற சமயங்களோ எதற்குமே அடிமைப்பட்டவர் அல்ல, பொதுவானவர் என்ற ஒரு நிலையில் வைத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் காவி சாயம் பூசி காவி உடை உடுத்தி அவரை காவிமயமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக ஆளுநர் ரவி அவர்கள். இது தவறான போக்கல்லவா? இதை நாம் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வேண்டும். மேலும் இந்த கோமியம் குடிப்பது என்ற விவகாரத்தில் தமிழிசை அவர்கள் கூறியிருப்பது மிகவும் பொருந்தா கூற்று. ஏனெனில் அவர் என்ன கூறியிருக்கிறார்? அவர் இத்தனைக்கும் ஒரு MBBS படித்தவர், ஆனால் சுய அறிவில்லாதவர் போல பேசுகிறார். 5வது வகுப்பு படித்தவன் கூட இந்த பேச்சை பேச மாட்டான். நீங்கள் ஒரு சிறு பிள்ளையிடம் சென்று இந்த மாட்டு மூத்திரை குடிடா என்று கூறி பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் என்று. ஆனால் இவர் கூறுகிறார் அதனை குடிக்கலாம் என்று. இவரை எல்லாம் ஒரு டாக்டர் என்று எந்த வகையில் நாம் ஒத்துக்கொள்வது? அதுவும் அலோபதி படித்தவர். சித்த மருந்து இருந்தாலும் கூட பரவாயில்லை, அவர் அலோபதிக்கு படித்தவர். அவரே போய் இதை சப்போர்ட் செய்கிறார் என்றால் நாம் என்ன சொல்லுவது? வேண்டுமானால் அவரது குடும்பத்தார்களுக்கு குடிக்க கொடுக்கட்டும், அது நாம் வேண்டுமானால் ஆதரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நாம் பயன்படுத்துவது என்பது நம்முடைய இஷ்டம் அல்லவா? இதற்கு அவர் எதற்கு நமக்கு ரெக்கமெண்டேஷன் செய்ய வேண்டும்? எனவே பொதுமக்களே, நன்கு கவனித்து பாருங்கள். இவர்களுடைய உரையாடல் அல்ல, அறிவிப்பு என்பது தவறானதல்லவா? இதை நாம் அனைவரும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வணக்கம்.